الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ இந்த உதுஹியா கொடுக்கும்பொழுது நைட்டு நேரங்களில் இரவு நேரங்களில் உதுஹியா கொடுக்கலாமா சார்? கொடுத்தா கூடும் நம்ம சொன்ன அந்த டயத்தில். எப்போ பெருநாள் அன்று தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகு அங்கேயிலிருந்து ரெண்டாவது பிறகு 12 சூரியன் மறைகிற வரை ஹனவி மதப், 13வது பிறை ஷாஃபி மதுஹபுக்கு சூரியன் மறைகிற வரை இந்த டைம் சொன்னோம் அல்லவா, இந்த டயத்துக்குள்ளே இரவுலையும் கொடுக்கலாம். ஆனால் மக்குரு வெறுக்கத்தக்கது, தவிர்க்கணும். நபி சலாசன் தடுத்து இருக்காங்க, இரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பைஹக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாண்டா கூடாது ஹராம்ங்கிற அந்த அடிப்படையில் இல்லை, தவிர்த்தல் நல்லதுங்கிற அடிப்படையில் அதை தடுத்துருக்கிறாங்க. ஏன் அதுக்கும் காரணம் இருக்குது. இரவு நேரங்களில் அறுத்தா அந்த அறுப்புடைய ஒழுங்கு முறைகள் எல்லாம் சரியாக பின்பற்ற முடியாது. வெளிச்சம் இப்போ நம்ம காலத்தில் பிரச்சனை இல்லை, அந்த காலத்தில் விளக்கு வெளிச்சம் தானே, விளக்கு வெளிச்சத்தை தான் அறுப்பாங்க. அவன் எவ்வளோ சிரமமாகும். இப்போ நமக்கு அப்படி இல்லை, பகலை விட அதிக வெளிச்சம் நைட்டில் தான் இருக்குது. அது வேறு விஷயம். அந்த காலத்து அப்படி தான். அப்போ அறுப்புடைய அந்த முறைகளை எல்லாம் சரியாக பின்பற்ற முடியாதுங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த கறியை வாங்குவதற்கு ஏழை எளிய மக்கள்லாம் வருவாங்கல்ல, இரவு நேரத்தில் அதிகம் வரமாட்டாங்க, பகல் நேரங்களில் தான் வருவாங்க. அதனால் இரவை தவிர்க்கிறது நல்லது. இல்லை ஒரு ஆள் இரவு அறுத்தாரு கூடுமா என்றால் கூடும். الله أكبر الله أكبر الله أكبر.